जिनके ज्यादा बच्चे हैं उनको बांटेंगे, घुसपैठियों को बांटेंगे। क्या आपकी मेहनत की कमाई का पैसा घुसपैठियों को दिया जाएगा? தாய்மார்களுடைய தாலியை பிடுங்கி ஆதிவாசிகளிடம் இருக்கக்கூடிய கொஞ்சம் வெள்ளி அதெல்லாம் வந்து பிடுங்கி அரசு ஊழியர்களிடம் இருக்கக்கூடிய சொத்தை எல்லாம் பிடுங்கி யார்கிட்ட முஸ்லீம்கிட்ட கொடுத்துற போது காங்கிரஸ் பைத்தியகாரம் பேசினா கூட வந்து அது சிரிப்பாங்க. அது ஒரு பைத்தியம் கூட பேச முடியாத ஒரு பேச்சு. வீடுகளை இழந்த முஸ்லீம்களுக்கு அகதி முகாம் அமைக்கணும்னாக்கா நான் முகாம் அமைச்சு கொடுத்தாக்க அவங்க இது மாதிரி குட்டி போடுவாங்க, அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணணுமா அப்படின்னு வக்கரமா அப்போ மோடி பேசினது. அது நாட்டில் இருக்கக்கூடிய 1% பேரிடம் 40% சொத்து வந்து குவிந்திருக்குது. 22 முதலாளிகளுக்கு 16 லட்சம் கோடி ரூபாய் ஒரு தள்ளுபடி பண்ணியிருக்காரு. அந்த ரூபாயை வச்சு பல ஆண்டுகளுக்கு விவசாய கடனை தள்ளுபடி பண்ணலாம். அப்போ வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷனை பற்றி சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சர்வே நடத்துவோம் அப்படின்னு சொன்னதுக்கு தான் மோடி வந்து அதை இப்படி பேசியிருக்காரு. முதல் சுற்றுல மரண அடி வாங்கி அதை மறைக்க முடியாத அளவுக்கு அது எக்ஸ்போஸ் ஆகி இப்போ அடுத்த சுற்றுகள்லையும் தன்னுடைய வழக்கமான பிரச்சாரங்கள் இதெல்லாம் வந்து எதுவும் செல்லுபடி ஆகாத ஒரு நிலை அவர் கண் முன்னால தெரியுது. நோய் இருக்கு, கோவிடுக்கே ஒரு எக்ஸ்பைரி டேட் உண்டு. அது மாதிரி மோடிஜிக்கு ஜாது இருக்கு இல்லையா, வித்தை, அதுக்கும் எக்ஸ்பைரி டேட் வந்துருச்சு. யூபியில் ஜாட்டுகளாக இருக்கட்டும், குஜராத்தில் ராஜ்புத்துகளாக இருக்கும், இவங்க வந்து ரொம்ப அசைக்க முடியாத ஓட்டு வங்கிகள் என்று கருதிய மக்கள் பிரிவினர் மத்தியிலேயே கடுமையான அதிருப்தியை மோடி சந்திக்கிறார். மக்கள் இந்த பில்டப்புக்கு மயங்கி இருக்கிறாங்க. அதனால நான் முன்னேறவில்லை என்றாலும் நாடு முன்னேறுது. அப்போ நீ யாரு, நாடு யாரு? இப்போதான் கேள்வி. இப்போ இந்த நாட்டின் ஆக பெரும்பான்மையான மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேறுவதுதான் இந்த நாடு முன்னேறுவதா, அல்லது நாடு முன்னேற்றம் வேற இது வேறையா? 400க்கு மேல் அப்படின்னு ஒரு முழக்கத்தை வந்து வச்சாரு. முதல் ரவுண்ட்ல தமிழ்நாடு தலைமையில ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எலெக்ஷன் வந்து ஆப்படிச்சிருச்சு. மோடி தோற்கடிக்கத்தக்கவர் தான், வீழ்த்த முடியும் தான் என்ற கருத்து மெல்ல 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 பரவ தொடங்கியிருக்கு. வெற்றி பெற முடியும் என்று நம்பிக்கை பெறக்கூடிய ஒரு கட்சியோ ஒரு தலைவரோ எதிர்கட்சிகளை வந்து இப்படி முடக்குவாரா? இடியை ஏவுவாரா? 2 முதலமைச்சர்களை கைது பண்ணுவாரா? அவங்க அக்கௌண்ட்டுகளை முடக்குவாரா? பிஜேபியை தோக்கடிக்க, மோடியை தோக்கடிக்க பிஜேபிக்காரன் தான் வேலை பார்க்க போறான் வட இந்தியாவில். ஒரு சராசரி பிஜேபிக்காரனுடைய பார்வையில் இந்த தேர்தலில் தோத்தா நல்லது. பழைய மாதிரி வந்து இல்லாம அந்த மயக்கங்கள்ல இருந்து விடுபட்டு கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பெரிய அதற்கு சான்று வந்து காங்கிரஸ் மேனிபெஸ்டோ இல்லையா? காங்கிரஸ் மேனிபெஸ்டோ வந்து அது ஓரளவுக்கு வட இந்திய மக்களுடைய உளவியலையும் கணக்கில் கொண்டுதான் அது வந்திருக்கும். நம்முடைய கருத்துரிமை நிலைக்க வேண்டும் என்றால் நாம் வட இந்திய மக்களுக்கு இந்த அரசியல் தெளிவை உருவாக்குவது அவசியம். அப்போ நம்முடைய விடுதலையும் அவர்களுடைய விடுதலையும் தவிர்க்கவியலாத வண்ணம் பிணைக்கப்பட்டிருக்கிறது. எதிர்கட்சிகளை எல்லாம் முடக்கிவிட்டு தேர்தலை நடத்த முயற்சிக்கின்ற மோடி, அந்நிய சதி என்று புலம்புகின்ற மோடி, இப்போ வந்து ஒரு கேவலமான முஸ்லிம் எதிர்ப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கின்ற மோடி தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார். நாம் அவரை தோற்கடிக்க போகிறோமா என்பதுதான் மிச்சம் இருக்கிற கேள்வி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை. நான் மகிழ்ந்தன். பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு ஆளுமைகளை சந்தித்து உரையாடி வருகிறோம். அந்த வகையில் நாம் சந்திக்க போன்ற சிறப்பு விருந்தினர் தொடர் வணக்கம். வணக்கம். மோடி வந்து மேடையில் திடீர்னு ஆவேசப்பட்டு கத்தி வக்கரமான முறையில் சொத்தெல்லாம் பிடுங்கி முஸ்லீம்கிட்ட கொடுத்துடுவாங்க, உங்க தாலி அறுத்துடுவாங்க அப்படின்னு சொல்லி வாக்கு சேகரிக்க போன இடத்துல அவர் பேசியிருக்கிறார். இந்திய மக்களின் தாலியை காப்பாற்றுகிற அந்த பொறுப்பேற்றிருக்கிற மோடி, அதனுடைய பேச்சு, அந்த உரையை நீங்க கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு என்ன தோணுச்சு? மோடிக்கு கலண்டுருச்சுன்னு தோணுது. என்னது நான் சொல்ல வர்றது? மேல கலண்டுருச்சு. இது ஒரு வேடிக்கைக்காக நான் சொல்லலை. 400 சீட்டுக்கு மேலே அப்படின்னு ஆரம்பிச்சு அது போனியாகாம முதல் சுற்றுல மரண அடி வாங்கி அதை மறைக்க முடியாத அளவுக்கு அது எக்ஸ்போஸ் ஆகி இப்போ அடுத்த சுற்றுகள்லையும் தன்னுடைய வழக்கமான பிரச்சாரங்கள் இதெல்லாம் வந்து எதுவும் செல்லுபடி ஆகாத ஒரு நிலை அவர் கண் முன்னால தெரியுது. அப்போ திரும்ப மோடிக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் என்னவோ அந்த பழைய ஆயுதத்தை திரும்ப எடுத்திருக்கிறாரு. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, அந்த ஆயுதம் முனை மழுங்காமல் இருக்குதா? இப்போ அது முனையம் மழுங்கிருச்சு. அது மருந்துன்னா அதுக்கு வீரியம் போயிடுச்சு. சரியா சொன்னோம்னா எக்ஸ்பைரி டேட் ஆயிடுச்சு. அதுக்கு
எது இந்த கம்யூனலிசம் இருக்கு இல்லையா, மதவெறி, அதுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட்டு ஆயிடுச்சு. அதனால ஒன்றுமே இல்லாத ஒரு பொய்யை முதல்ல காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ இருக்கு இல்லையா, அது வந்து முஸ்லீம் லீகினுடைய நிழல் அதன் மீது படிந்திருக்குன்றாரு. அந்த மேனிஃபெஸ்டோவில் முஸ்லீம் என்ற வார்த்தையே கிடையாது. அப்போ அது முதல்ல சொன்னது. இப்போ வந்து என்ன சொல்றாருன்னாக்கா, உங்கள் சொத்தையெல்லாம் பிடுங்கி, யாருடைய சொத்தை, தாய்மார்களுடைய தாலியை பிடுங்கி, ஆதிவாசிகளிடம் இருக்கக்கூடிய கொஞ்சம் வெள்ளி அதெல்லாம் வந்து பிடுங்கி, அரசு ஊழியர்களிடம் இருக்கக்கூடிய சொத்தையெல்லாம் பிடுங்கி யார்கிட்ட முஸ்லீம்கிட்ட கொடுத்துற போது காங்கிரஸ். இது வந்து ஒரு பைத்தியகாரம் பேசினா கூட வந்து யாரும் அது சிரிப்பாங்க. அது ஒரு பைத்தியம் கூட பேச முடியாத ஒரு பேச்சு. காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருக்கிறது என்ன, அவரு ராகுல் காந்தி அதை தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. நாட்டில் இருக்கக்கூடிய 1% பேரிடம் 40% சொத்து வந்து குவிந்திருக்குது. 22 முதலாளிகளுக்கு 16 லட்சம் கோடி ரூபாய் ஒரு தள்ளுபடி பண்ணியிருக்காரு. அந்த ரூபாயை வச்சு பல ஆண்டுகளுக்கு விவசாய கடனை தள்ளுபடி பண்ணலாம். அப்போ வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷனை பற்றி சோஷியோ எக்கனாமிக் காஸ்ட் சர்வே நடத்துவோம் அப்படின்னு சொன்னதுக்கு தான் மோடி வந்து அதை இப்படி பேசியிருக்காரு. இது எனக்கு என்ன ஞாபகப்படுத்துதுன்னாக்கா, முதல்ல கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை வந்தபோது, கம்யூனிஸ்டுகள் ஒரு இயக்கமாக செல்வாக்கு பெற்று வந்தபோது, கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில் ஒரு விஷயத்துக்கு எங்கெல்ஸ் வந்து விளக்கம் எழுதுவார். முதலாளி வர்க்கம் பிரச்சாரம் என்னன்னு கேட்டால், கம்யூனிஸ்டுகள் வந்தால் உங்கள் பொண்டாட்டியெல்லாம் பொது உடைமை ஆக்கிடுவாங்க. மார்க்ஸும் பதில் சொல்லியிருக்காரு. ஆமாம், நீங்கள் தான்டா அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம் அப்படின்னு அதுக்கு ஒரு எப்படி வந்து ஒரு உற்பத்தி சாதனங்களில், அதுவும் பெருவிகித உற்பத்தி சாதனங்களில் தனியுடைமை கூடாது, பொது உடைமை அப்படின்றத இவங்க எப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்னு, அதோடைய மிகச்சீப்பான ரொம்ப கேடுகட்ட ஒரு உத்தியை வந்து மோடி பேசியிருக்கிறாரு. இப்போ சொத்தை பகிர்ந்து கொடுப்பது, அவர் வந்து ஒரு ஏழை தாயின் மகன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஏழை தாய் பெத்த பிள்ளை. அவர் அதில் பேசும்போது என்ன சொல்றாரு, நிறைய பிள்ளை பெற்றா நிறைய சொத்து, குறைய பிள்ளை பெற்றா குறைய சொத்து. இதுதான் அவர் சொல்ல வர்றது. கொஞ்ச நாளைக்கு முன்னால பாஜக எம்பிஸ் வந்து, நீங்க நிறைய சொத்து பத்தி நிறைய பிள்ளை பத்தீங்கன்னா மோடி வந்து உங்களுக்கு ஊடு கட்டி தருவாரு. இப்ப ஏன் இந்த பிள்ளை பத்துக்கிறது, நிறைய பிள்ளை பத்தா மோடி இப்ப வந்து ஒருத்தங்க எழுதும்போது என்ன எழுதியிருந்தாங்க, இது வந்து இந்து இளைஞர்கள் மத்தியில் அல்லது இந்து இளைஞர்கள் ஆண்கள் மத்தியில் ஒரு கண்ணோட்டத்தை இவங்க விதைக்க பார்க்குறாங்க. அங்கே பாருங்க, முஸ்லீம் இளைஞர்கள் வந்து அவங்க வந்து திடகாத்திரமாக இருக்கிறாங்க, அவர்கள் தான் பிள்ளை பேர் பெற்றுக்கொள்ள, பிள்ளை பேருக்கு அவர்கள் தான் தகுதியானவர்கள். தமிழ்நாட்டிலே கூட தமிழர்கள் வந்து திருமாவை பற்றி இப்படி பேசுனாங்க, இப்படி சொல்லிட்டாருன்னாங்க. ராஜா வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து ஆண்மை இல்லாதவங்களா மாறிட்டாங்க. திராவிட இயக்கம் வந்து ஆண்மை இல்லாதவங்க மாற்றிருச்சு. இந்த இவங்க திமுக காரங்க எல்லாரும் சேர்ந்து திக காரங்க வந்து தாலி இருக்க போகிறாங்கலாம் பேசினாங்க. ஏன் இவங்க டிஸ்கஷன் இதை சுற்றியே இருக்குது? இதை சுற்றி இருக்கிற திரும்ப திரும்ப முஸ்லீம் ஆக்கிரமித்து எண்ணிக்கையில் கூட வந்துடுவாங்க. ஹம் பாஞ்ச் ஹமாரே பச்சீஸ்ன்றது எப்போ குஜராத் 2002 படுகொலைக்கு பிறகு முஸ்லீம்களுக்கு வந்து அந்த வீடுகளை இழந்த முஸ்லீம்களுக்கு அகதி முகாம் அமைக்கணும்னாக்கா, நான் முகாம் அமைச்சு கொடுத்தாக்க அவங்க இது மாதிரி குட்டி போடுவாங்க, அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணணுமா அப்படின்னு வக்கரமாக அப்போது மோடி பேசுனது அது. இது தொடர்ந்து அதை தொடர்ந்து லவ் ஜிகாத்து இது எல்லாம் வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கிறது. இப்போ திரும்ப திரும்ப அந்த ஆயுதத்தையே அவர் எடுக்கிறாரு. அதை எடுத்து புது விதமாக என்ன சொல்கிறாருன்னா, இந்த வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன், இந்த மாதிரி குரோனி கேபிட்டலிசம், சில பெரும் முதலாளிகள் அவங்களிடம் சொத்து குவிவது அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை மாற்றணும்னு காங்கிரஸ் பேசி இருப்பதை பழங்குடி மக்கள் பெண்களுடைய தாலியாக இருக்கிறது இவங்களுடைய மரபில் இருக்குது. இவர்களால் போற்றி புகழப்படும் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் தான் முளைவரி போட்ட அந்த காலத்தில் மார்பை மூடிய காரணத்தினால், மார்பை மூடி கழுத்தில் தாலி அணிந்த காரணத்தினால் அவங்கள வந்து தாலியை அறுத்ததுனால இன்றைக்கும் அகசீஸ்வரம் பக்கத்தில் தாலி அறுத்தான் சந்தைன்னு ஊர் இருக்குது இல்லையா. யார் தாலி கட்டலாம் கட்டக்கூடாது, யார் துணி மேலே போடலாம் போடக்கூடாது, இதெல்லாம் விதியை வகுத்தது யாரு? ஒரு இந்து ராஜுக்கான கனவுல இருந்தவங்க. ஆமாம், அவங்க தான். இப்போ அவங்கள்ட்ட வந்து காங்கிரஸ் வந்தாங்க, உங்களை அப்படி பண்ணுவாங்க. பீதி ஊட்டுவது இருக்குல்ல. இப்போ வந்து 2002 மோடி பேசுறாரு. இப்போ 2024 கிட்டத்தட்ட 22 வருஷம் கழிச்சு திரும்ப பேசுறாரு. 2002க்கு பிறகு அவர் தனக்கு ஒரு மென்முகம் காட்டுவதற்கான முயற்சிகள் ஈடுபட்டார். அன்னைக்கு இருக்க முதலாளிகள்லாம் கண்டனம் வந்துச்சு இதெல்லாம். அப்புறம் வந்து அவர் வந்து ஒரு முன்னேற்றத்தின் நாயகன், டெவலப்மெண்ட் நாயகன், அவர் 56 இன்ச்சு அப்படி நிறைய பண்ணாங்க. 2014 ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த டோன் மோடி கிட்ட நேரடியாக வெளிப்படலை, ஒரு ஷட்டில் டோன்ல. இந்த டோன் வெளிப்படுதுன்னா அதுக்கு என்ன பொருள் நினைக்கிறேன், அதுதான் கேட்குறேன். ஒரு கிரைசிஸ் வந்து வரும்போது தான் என்ன விகாரமான அது உள்ளுக்குள்ள இருக்கிறது இருக்குல்ல, அதிகாரம் போய்விடும். ஒரு 3ஆம் நாள் என்ன பேசியிருந்தாருனாக்கா, அந்நிய நாடுகள் என்னுடைய அதிகாரத்தை பறிக்கிறதுக்கு சதி செய்யுது,
ரொம்ப 2002 பேசினாரு. ஆமா, மக்கியனால எலான் மஸ்க் நான் வரலன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு முன்னால ஒரு கூப்பிட்டு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் வரல, அப்புறம் வர்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். உடனே அந்நிய நாடுகள் சதி செய்யுதுன்னாரு. இப்போ இதை பேசியிருக்கிறாரு. இப்போ இதுக்கு பொருள் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, தனக்கு அசைக்க முடியாத செல்வாக்கு இருப்பதாக மோடி கருதிய மாநிலங்களில் அவருக்கு செல்வாக்கு இல்லை என்பது தெளிவாகிறது. ஒரு போலீஸ்காரர் யோகேந்திர யாதவ் இருக்கார் இல்லையா, அவர் சில மாநிலங்களில் ராஜஸ்தான், யூபி, பீகார்லாம் கொஞ்சம் சுற்றுப்பயணம் பண்ணியிருக்காரு. அங்கே மக்கள்கிட்ட அப்படி கருத்து கேட்டு போயிருக்காரு. ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, ஒரு போலீஸ்காரர்கள் ஒரு டீம் நின்றுட்டு இருந்தாங்களாம் அதை பாதுகாப்புக்கு. அவங்கள்ட்ட போய் என்னன்னு கருத்து கேட்டிருக்காரு. அவர் சொன்னார், சார் எல்லா பொருளுக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் உண்டு. நோய் இருக்கு, கோவிடுக்கே ஒரு எக்ஸ்பைரி டேட் உண்டு. அது மாதிரி மோதிஜிக்கு ஜாது இருக்கு இல்லையா, வித்தை, அதுக்கும் எக்ஸ்பைரி டேட் வந்துருச்சு. மோதிஜிக்கு எக்ஸ்பைரி டேட் வந்துருச்சு அப்படின்னு அந்த போலீஸ்காரர் சொன்னாரு அப்படின்னு அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அதனால மக்களை பொறுத்த வரைக்கும் பல தரப்பு மக்கள் மத்தியில், யூபியில் ஜாட்டுகளாக இருக்கட்டும், குஜராத்தில் ராஜ்புத்துகளாக இருக்கும், இவங்க ரொம்ப அசைக்க முடியாத ஓட்டு வங்கிகள் என்று கருதிய மக்கள் பிரிவினர் மத்தியிலேயே கடுமையான அதிருப்தியை மோடி சந்திக்கிறார். ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் லோக்கலிட்டி சிஎஸ்டிஎஸ் சர்வே எடுத்துக்கிட்டாலே மக்கள் தெரிவித்திருக்கிற கருத்து எது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டினா அன்எம்ப்ளாய்மெண்ட்ன்றாங்க. அடுத்து விலைவாசி உயர்வு சொல்கிறாங்களா இல்லையா? ஆமாம். அடுத்தது குடும்ப செலவுகளை சமாளிக்க முடியல, வறுமையில் தள்ளப்பட்டிருக்கிறோம், இதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இவங்க எதிர்பார்த்தது போல ராமர் கோயிலுக்கு இவ்வளோ பில்டப் கொடுத்தோம், ஒரு 6-7% கூட ராமர் கோயிலை ஒரு விஷயமாகவே யாரும் கருதலை. இவர் யோகேந்திரா சொல்றது இவரா கேட்டாலொழிய யாருமே ராமர் கோயிலை பற்றி ஒரு பிரச்சனையாவே கருதலை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ராமரை தான் ஒரு கடைசி காடாக வச்சிருந்தார் அவர். அது பூமர் ஆயிடுச்சு. என்ன இப்போ அது ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ திரும்ப பழசு ஆன்டி முஸ்லீம் அதை அங்கேருந்து உருவிட்டு வர்றாங்க. அது நிச்சயமாக எடுபட போவதில்லை. ஏன்னா இது பிரசாந்த் கிஷோர் உள்ளிட்டு பலரும் சொன்னது என்னன்னா, இந்த ஆன்டி முஸ்லீம் கம்யூனல் பாலிடிக்ஸ் அதன் விளைவாக கிடைக்கக்கூடிய ஓட்டு அதன் உச்சபட்ச எல்லையை ஏற்கனவே கடந்து விட்டது. இனிமே அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இதுக்கு மேல தீவிரமா என்ன செய்யறது, நம்ம என்ன யோசிக்கணும்னாக்கா, இப்போ ஒரு மிருகத்துக்கு வெறி பிடித்த நிலையில இப்போ மோடி இருக்கிறார். மக்கள் கடிபடாம தப்பிக்கணும். இப்போ அவர் பேசியிருக்கிற பேச்சுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. யாரும் கேட்டா சிரிப்பாங்க. ஆனா அதையும் ஒரு பாயிண்டா பேசலாம் அப்படின்னு நினைச்சு ஒரு நபர் பேசுறாரு. சரி, நானே இந்த வீடியோவை ட்வீட் பண்ணது கீழே மன்மோகன் சிங் இப்படி பேசியிருக்காரு பாருங்க. பர்டிகுலர்லி அவர் மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ், that too particularly முஸ்லிம்ஸ் அப்படிங்கிற வார்த்தை இதில் வருது அவருடைய ஸ்பீச்சில். அதை வெட்டி ஓட்டி 2006 நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் நினைக்கிறேன், சச்சார் கமிட்டி அறிக்கை இதெல்லாம் வருது. அந்த கான்டெக்ட்ல என்ன சொல்றாரு, தேசத்தினுடைய வெல்த் தலித்துகள், ஆதிவாசிகள், முஸ்லீம்கள் இவர்களுக்கு சமமான முறையில் பகிர்ந்தளிக்கப்படவில்லை. அதனால அதுக்கு நம்ம முன்னுரிமை கொடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வாக்கியத்தில் கடைசியா முஸ்லீம்கள் அப்படி எது தலித்து, பழங்குடி, முஸ்லீம் இவர்களுக்கு நம்ம முன்னுரிமை தரணும்ன்றத முஸ்லீம்களுக்கு முன்னுரிமை தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியாக்காரன் செய்தி போடுறான். போட்ட உடனே மக்கிய நாளே பிஎம்ஓ ஆபீஸ்ல இருந்து மறுப்பறிக்கை வருது. மறுநாளே இது விஷமத்தனமானது. இது அப்பவே மறுப்பறிக்கை வருது. அன்னைக்கே 2006 ஃபேக் நியூஸும் பரப்புறாங்க. ஆமா, மறுநாளே மறுப்பறிக்கையில திருத்தமா இதுதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். இதுல ஒரு வரியை மட்டும் வெட்டி முஸ்லீம்களுக்கு கொடுக்குறாருன்னு சொல்றது விஷமத்தனமானது அப்படின்னு மறுப்பறிக்கை வந்துருது. அந்த மறுப்பறிக்கை வந்த பின்னரும் மோடி திரும்ப திரும்ப அதை தேவையான போதெல்லாம் பேசிட்டு இருக்காரு. இப்போ போன வருஷம் இவர் காஸ்ட் சென்சஸ் பற்றி ராகுல் காந்தி சோஷியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் சொல்றாரு. சொன்ன போது மோடி இதை யூஸ் பண்றாரு. அன்று மன்மோகன் சிங் என்ன சொன்னார் என்றால், தேசத்தின் செல்வங்களை எல்லாம் முஸ்லிம்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று, சிறுபான்மையினருக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று அன்றைக்கு மோடி சொன்னார். இன்றைக்கு ராகுல் காந்தி என்ன சொல்கிறார் என்றால், காஸ்ட் சென்சஸ் எடுத்து இத்தனி சங்கியா உத்தனி ஹக் அப்படின்னு சொல்றாரு. எண்ணிக்கை எவ்வளவோ அந்த அளவுக்கு உரிமை அப்படின்னு சொல்றாரு. அப்ப எண்ணிக்கைன்னா இந்துக்கள் தான் மெஜாரிட்டி. அப்ப மெஜாரிட்டிக்கு உரிமை கொடுத்துட்டு மைனாரிட்டி உரிமையை பறிக்க வேண்டும் என்று சொல்லுகிறாரா? இதுல ஒரு முக்கியமான விஷயம், அவர் அதை மேனிபுலேட் பண்றாருன்னு எனக்கு புரியுது. இன்னைக்கு இப்ப இப்படி திருப்பி பேசுறாரு, இப்படி கொடுக்க போறாங்க, அங்க பக்கம் ஒரு உருட்டு இந்த பக்கம் உருட்டுன்னு இருக்குது. ஆனா இப்போ நான் இந்த சைட்ல இருந்து கேக்குறேன், இந்தியாவின் வளங்கள் அதன் மீது
எல்லோருக்கும் சம அதிகாரம் அப்படிங்கிற முழக்கம் வந்து நீங்க ஆரம்பத்துல ஒருவனுக்கு ஒரு மதிப்பு அப்படின்னு அந்த ஓட்டு மதிப்புலாம் வரதும்போது நம்ம வந்து சோசியலி அப்படியான ஒரு இடத்தை எட்டலைன்னு அம்பேத்கர் சொல்றாரு. அதுக்கான ப்ராசஸ் 70 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுமே. இப்போ இஸ்லாமியர்கள் மத சிறுபான்மையினர், அவங்கள பார்த்தா வெவ்வேறு படையெடுப்புகள் காலத்துலேயும் மதம் மாறினவங்க இருக்கிறாங்க. அப்புறம் வந்து கணிசமானோர் இங்கே பட்டியல் சாதிகள், பழங்குடிகள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் இதில் வந்து மாறி இருக்கிறாங்க. அங்கே போய் அவன் ஏழையாக தான் இருக்கிறான். இஸ்லாத்துக்கு போனதுக்கப்புறம் ஏழையாக இருக்கிறான். அவனுக்கு வந்து வெறும் மதம் மாறி இருக்கலாம், கடவுளை மாற்றிருக்கலாம், வறுமை மாற்றப்படலை. இப்போ இந்த வளங்களை பிரித்து கொடுக்கணும், நம்ம எல்லாரும் வளங்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்ற ராகுல் காந்தியினுடைய அந்த எண்ணம், அவர் வந்து உண்மையில பண்ண போறாரா இல்லையாங்கிறது அப்புறம் தான் பார்க்கணும். ஆனா அந்த எண்ணம் எடுபடுமா? இப்ப மோடி வந்து பகிர்ந்து கொடுக்கறத பத்தியே ஒரு வெனமஸா இன்னொரு மேனிபுலேஷன் பண்றாரு. இது எடுபடுமா மக்கள்கிட்ட எது எடுபடும் அப்படின்னாக்கா, எப்பொழுதுமே மோடின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல கம்யூனிஸ்டுகள் பொண்டாட்டியை பொது உடைமை ஆக்கிடுவான்னு சொன்ன மாதிரி, அவங்களுடைய சொத்துகள் இருக்கு இல்லையா, ஆளும் வர்க்கங்கள், பணக்கார வர்க்கங்கள், அவங்களுடைய சொத்துல வந்து கை வைக்கக்கூடிய ஒரு நிலைமை வரும். இப்போ காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோல ஒரு விஷயம் இருக்குது. இதை வந்து வெல்த்தை மறுபங்கீடு செய்யறதை பத்தி பேசியிருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் பற்றி பேசும்போது ஒரு விஷயம் சொல்றாங்க. என்ன பாயிண்ட் சொல்லியிருக்காங்கன்னா, யார் அதிகமா எம்ப்ளாய்மெண்ட் மக்களை வேலைக்கு அமர்த்தி கொள்ளுகிறார்களோ அந்த முதலாளிகளுக்கு உரிய இன்சென்டிவ் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்குது. இப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஓரியன்டா இருக்கணும். இப்போ முதலாளிகள் பொதுவாக எப்படி விரும்புறாங்கன்னாக்கா, ஆட்டோமேஷன், நவீன எந்திரங்கள், அதிக லாபம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. குறைஞ்ச அளவு வச்சு நிறைய உற்பத்தி நவீனமயப்படுத்துவதன் மூலம் கிட்டத்தட்ட ஒரு 1.25 கோடி குடும்பங்கள் வந்து கைத்தறி நம்பி இருக்குது. மோடி கவர்மெண்ட் கிட்டத்தட்ட அதை க்ளோஸ் பண்ணிடுச்சு. இப்போ கூட அந்த கோவை பெண் வந்து போட்டிருந்தாங்க இல்லையா, எப்படி கைத்தறி அழிக்கப்பட்டது, அழிச்சிட்டு வந்து மாடர்ன் இது என்ன அப்படி போகலாம். அப்போ 1.25 கோடி குடும்பங்களுடைய கதி என்ன என்பதை பற்றி மோடி அரசுக்கு கவலை. இதுல ஒரு விஷயம் நீங்க சொன்னதுனால, இது நல்ல நினைவு வந்ததுனால நான் பாசம் தெரிஞ்ச அனுபவத்தை சொல்லிடுறேன். ஒரு பொண்ணு வந்து நான் புருஷன் கூட வாழ மாட்டேன்னு சொல்றாங்க. எதுக்கு வாழ மாட்டேன்னு சொல்றாங்க? ஆனா புதுசா கல்யாணம் முடிச்சுட்டு வந்தவங்க. கல்யாணம் முடிச்சுட்டு வந்ததே எதுக்கு அப்படின்னு கேட்டா, கடனை அடைக்கிறதுக்காக கல்யாணம் முடிச்சு வந்திருக்கேன். எப்படா கடன் அடைக்குதுன்னா, புருஷங்காரன் பையன் கிட்னி வித்துட்டான், அம்மா பையனோட அம்மா மாமியார் கிட்னி வித்தாச்சு, இப்போ வீட்டு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கிட்னி தேவைப்படுது. அதனால ஒரு பொண்ணை கல்யாணம் முடிச்சுட்டு வந்துருக்குறாங்க. இப்போ அந்த பொண்ணு வந்து நான் கிட்னி கொடுக்க முடியாது, இந்த கல்யாணமே எனக்கு வேண்டாம்னு முடிவு பண்ணி இதை வந்து நான் நியூஸ் 7ல இருந்தபோது அது வந்து பொண்ணை வந்து பதிவு பண்ணிட்டு வந்தோம். இது நீங்க இந்த கைத்தறி இதை ஒட்டி பள்ளிப்பாளையத்துல ஈரோடுல இருந்த நிலைமை எல்லாம் ரிப்போர்ட் ஆயிருக்கு. மோடி அரசு செய்த வேலைகளுடைய பலன் நீங்க கிரவுண்ட்ல இப்படி இருக்குது. இப்ப இவங்க வந்து தாலியா இருக்கிறத பத்தி பேசுறாங்க. காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோல பேசி இருக்கிறது அந்த விஷயம். இவன் சொல்ல வர்றது என்ன, யாருடைய இதை பறித்து கொடுக்கறதாக, ட்ரைபல்ஸோட சொல்றதுக்கு எதனா ஒரு அருகதை, யோக்கியதை, நான் என்ன வார்த்தையை பயன்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. பழங்குடி மக்களுடைய நிலத்தை பறிப்பதற்குன்னே ஒரு சட்டம் கொண்டு வந்து பழங்குடி மக்களை பல லட்சக்கணக்கில் வெளியேற்றி கொண்டிருப்பவன். இங்கே மணிப்பூரில் வந்து பழங்குடி மக்களை வெளியேற்றுவதற்காகவே மெய்த்தியும் ட்ரைப்னு அறிவிக்கிறது, குக்கி நிலத்தை ஆக்கிரமிக்கிறதுன்னு போகிறது. அங்கே ஜம்முவில் வந்து பார்ப்பனரில் ட்ரைப்னு அறிவிக்கிறது. இப்போ லடாக்கில் வந்து அதே ட்ரைபல்ஸ் தான் வந்து சோனம் வாங்சுக் போராட்டம் நடத்திட்டு இருக்காரு. எத்தனை பல ஆயிரம் சதுர கிலோமீட்டர்கள் கார்பரேட்டுகளுக்கு மேய்ச்சல் நிலத்தை கொடுக்குறாங்க, எங்களை தூக்கி வெளியே போடுறாங்கன்னு சொல்றாரு. இவன் வந்து ட்ரைபல்ஸோட கையில் இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் வெள்ளி தங்கத்தை பிடிங்கிடுவாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இது யாராவது கேட்பாங்களா, யாராவது நம்புவாங்களா? இதை நம்ப கூடாது, அதான் நம்ம எண்ணம். இப்போ ஜாட்டுகள் ராஜ்புத் மத்தியில அவருக்கு வந்து ஒரு எதிர்ப்பு அலை வருதுங்கும் போது இந்த முஸ்லீம் கார்டை மோடி எடுக்கிறார். இப்போ உங்க சொத்தை பிடிங்கிடுவாங்க அப்படின்னு சொல்றதன் வழியாக இந்த டைவர்ஷன் சாத்தியமா மோடிக்கு? இல்லை, அது சாத்தியம்ன்றதுதான் அவர் பிளான் பண்றது. இப்போ பொதுவில் இந்த வடநாட்டில் சுற்றுப்பயணம் செய்தவர்கள், இந்த ஆய்வுகள், இது எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னா, மக்களை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது போல மோடிக்கு எக்ஸ்பைரி டேட் வந்தாச்சு, இது ஓவர். இப்போ மோடிக்கு நீங்க ஓட்டு போடுவீங்களா? நான் போட மாட்டேன், ஆனா மோடி தாங்க ஜெயிப்பாரு. பிகாஸ் 400 பாருங்க அந்த நிறைய. ஆமா, அப்படின்னு ஒரு அபிப்பிராயம். அப்போ நான் ஓட்டு போட மாட்டேன்றதை தாண்டி மோடி ஜெயிப்பாரு. அப்புறம் நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஒன்றும் வேலை இல்லை, குடும்பத்தில் வறுமை, நாடு எப்படி இருக்குது? நாடு வந்து நல்லா முன்னேறிட்டு இருக்குது, நல்ல டெவலப்மெண்ட்டு. இது வந்து நான் வடக்க மட்டும் இல்லை, மக்கள் மத்தியில் இது வந்து ஒரு இல்யூஷனை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. நாடு முன்னேறிட்டு இருக்குன்றதுக்கு என்ன அளவுகோல்? வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறாரு, புட்டினை கட்டி பிடிக்கிறாரு, அங்கே போய் புதுசாக இவரை நம்ம பைடனை கட்டி பிடிக்கிறாரு. அப்போ நம்ம நாட்டு பெருமை வந்து உலக அளவில் வெளிநாட்டு அதிபரை கட்டி பிடிச்சா நாடு முன்னேறி. ஆமாங்க, மக்கள் அப்படித்தானே. இந்த அளவுக்கு நாட்டு முன்னேறினது கிடையாது, இவ்வளவு அதிபரை கட்டி பிடிச்சது. ஆமா,
கட்டி பிடிச்சிருக்காரு. இதை வந்து மோடி பேசியிருக்காரு. நான் உங்களுக்கு ஒரு மேற்கோள் சொல்றேன். மோடி வந்து முதல்வராக இருக்கும்போது பேசினது இது, குஜராத் முதல்வராக. அவர் மன்மோகன் சிங்கிட்ட போய் நம்ம வந்து புல்லட் ட்ரெயின் விட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு மன்மோகன் சிங்கிட்ட சொன்னாராம். அதில் எவன் போவான்னு கேட்டிருக்காரு அவர். புல்லட் ட்ரெயினில் இல்லை எவனும் போக மாட்டான், அது எனக்கும் தெரியும், நமக்கு ஒரு கெத்தா இருக்கும்ல அப்படின்னாரா. கெத்தா அவர் மன்மோகன் சிங். சீனாக்காரன் கூட ஷாங்காயை மட்டும் காட்டிட்டு இதான் சீனான்னு சொல்கிறான், கிராமப்புறத்து சீனாவை போய் பார்த்தாலே தெரியும் சீனா எப்படி இருக்குன்னு, இந்த கெத்து வேலையெல்லாம் வேண்டாம் போயான்னு சொல்லியிருக்காரு. இதை வந்து அப்படியே மோடி சொல்லியிருக்காரு. அப்போ மோடியோடைய இதுவே எப்படி இருக்குது? ஸ்டாண்டப் இந்தியா, சிட் டவுன் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, இந்த ஸ்லோகன்ஸ் இப்படி பில்டப் கொடுக்கறது இருக்கு இல்லையா? புல்லட் ட்ரெயின் கொண்டாந்துட்டார்ல, மக்கள் இந்த பில்டப்புக்கு மயங்கி இருக்கிறாங்க. அதனால நான் முன்னேறவில்லை என்றாலும் நாடு முன்னேறுது. அப்போ நீ யாரு, நாடு யாரு? இப்போதான் கேள்வி. இப்போ இந்த நாட்டின் ஆக பெரும்பான்மையான மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேறுவதுதான் இந்த நாடு முன்னேறுவதா, அல்லது நாடு முன்னேற்றம் வேற இது வேறையா? இந்த நம்பிக்கையை ஏற்படுத்துறது, இந்த இல்லூஷனை கிரியேட் பண்றதுதான் மோடி அரசினுடைய முக்கியமான வேலை. பட் அந்த இல்லூஷனை கிரியேட் பண்றது இல்ல இது எப்படின்னாக்கா, அதானி பணக்காரன் ஆயிட்டா நமக்கு பெருமைன்ற மாதிரி, அம்பானி உலக பணக்காரர் ரெண்டாவது வந்துட்டாக்க நமக்கு பெருமை. இதுல வெறும் பிஞ்ச ஸ்லீப்பர் போட்டு வர சங்கிகள்னு அதை பேசுறத நான் கேட்டேன். ஆமா, நமக்கு பெருமை அப்படின்றதான் இப்போ அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இது ஒண்ணு. இன்னொரு பார்ட் என்னன்னா, நான் ஓட்டு போட மாட்டேன் ஆனா மோடி ஜெயிப்பார் அப்படின்னு சொன்னாக்கா அவங்க என்ன சொல்ல வருகிறார்கள்? அவங்க வந்து ஒரு நான் ஓட்டு போடலைன்னாலும் பெரும்பான்மையினர் மோடிக்கு ஓட்டு போடுவாங்க, அதனால மோடி ஜெயிப்பார், என்ன செய்ய முடியும்? இல்ல இதுதான் ஒரு யதார்த்தம்னு சொல்றாங்களா? அல்லது எவன் போட்டாலும் போடலைன்னாலும் மோடி ஜெயிப்பதை தடுக்க முடியாது? ஏன்னா அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, 60% ஆஃப் த பீப்புள் டூ நாட் பிலீவ் இன் இவிஎம். இது லோக்நிதி சர்வேல இருக்கு. அப்ப நீங்க ஓட்டு போட்டாலும் போடலைன்னாலும் அவன் தாங்க வருவான். தலைவிதி. அதுக்கு பொருள் என்ன தெரியுமா? ரஷ்யால போய் ஒரு குடிமகனை கேட்டீங்கன்னாக்கா அந்த தேர்தல் எப்படி இருக்கு, எப்படியும் புட்டின் தான் வருவான். என் கருத்தை எதுக்கு கேட்கிற? நான் யாருக்கு ஓட்டு போட்டா என்ன, வரப்போறது புட்டின் தான். அப்போ அது வந்து இதான் தலையெழுத்து இந்த நாட்டுக்கு. அதாவது இந்த சர்வாதிகாரத்துக்கு அடிபணிதல் அல்லது வேறு வழியின்றி ஏற்றுக்கொள்ளல் அல்லது ஒரு விரக்தியான ஸ்டேட்மெண்ட் என்று இதை எடுத்துக்கொள்ளலாம். ஆனா இதுல ஒரு டிஸ்பியூட் இருக்குது. மக்களுக்கு வந்து இவிஎம் மேல நம்பிக்கை இல்லை. மக்கள் வந்து மோடி வருகிறார்கள் என்று பரவலாக நம்புகிறார்கள். இந்த சென்ஸ்ல ஒருவேளை மோடி புரிந்து கொண்டிருந்தால் மோடிக்கு பதட்டம் ஏற்பட்டிருக்காது. மோடி அந்த இல்லூஷனை கிரியேட் பண்ண முயற்சி பண்ணி தான் 400க்கு மேல் அப்படின்னு ஒரு முழக்கத்தை வந்து வச்சாரு. முதல் ரவுண்ட்ல தமிழ்நாடு தலைமையில ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எலெக்ஷன் வந்து ஆப்படிச்சிருச்சு, வெளுத்து விட்டாங்க. மோடியுடைய நம்பிக்கை என்ன? ஒரு 2.5 மாசம் 3 மாசம் எலெக்ஷனை வச்சு நம்ம எல்லா ஊருக்கும் போனோம் அப்படின்னாக்கா நம்ம ஜெயிக்கிறது உறுதி. இங்க முதலமைச்சர் சொன்னார், தயவு செஞ்சு அடிக்கடி வாங்க. இப்போ இந்த டைம் வந்து மோடியின் தோல்விக்கு இந்தியா கூட்டணி செல்வாக்கு பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்துருச்சு. முதல் சுற்றுல அடி வாங்கிட்டாங்க அப்படின்றத யாருமே மறுக்க முடியாத அளவுக்கு ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. இன்னொன்னு, இந்தியா கூட்டணிக்கு ஒரு பாசிட்டிவ் நோட்ல தொடங்குறதுக்கான, அப்போ சரி, ஓஹோ தமிழ்நாட்டில் பண்ண மாதிரி தான் நம்மளும் பண்ண போல இருக்கு அப்படின்னு வந்து வட இந்திய மக்களும் சரி மோடி தோற்கடிக்கத்தக்கவர் தான், வீழ்த்த முடியும் தான் என்ற கருத்து மெல்ல 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 பரவ தொடங்கிருக்கு. அப்போ 3 மாசத்துல நம்ம பண்ணலான்னு சொல்லி பண்ணது வந்து ஒரு ஆப்பசைத்த குரங்கு மாதிரியா மோடியோட கதி வந்து ஆயிடுச்சு. இப்போ அப்படி ஆனதுனால தான் 400 தாண்டி நான் ஜெயிப்பேன் அப்படின்னு பேசிட்டு இருந்தவர் இப்போ அதை பேசுறது இல்லை. இப்போ எங்க வந்திருக்கு? அந்நிய சதி என்னை வீழ்த்த. நான் இதை வந்து முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்று நம்பிக்கை பெறக்கூடிய ஒரு கட்சியோ ஒரு தலைவரோ எதிர்கட்சிகளை வந்து இப்படி முடக்குவாரா? இடியை ஏவுவாரா? 2 முதலமைச்சர்களை கைது பண்ணுவாரா? அவங்க அக்கௌண்ட்டுகளை முடக்குவாரா? அப்போ இது பூரா வந்து மக்கள் மத்தியில் ஒரு அபிப்பிராயத்தை வந்து ஏற்படுத்தும். அவ்வளவு ஜெயிக்கிறது உறுதின்றவன் எதிரிகளுடைய கை கால் வாயை எல்லாத்தையும் கட்டி போட்டு இதுக்கு சண்டை போடணும். நீ அப்ப என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா உனக்கு தோல்வி பயம். மோடி வந்து முதல்ல மீம்ல சிங்கம் மாதிரி அவர் முகம் இருக்கும், அவர் முகத்துல வந்து சிங்கம் வந்து கர்ஜிக்கும். அப்புறம் வந்து இது கிளாடியேட்டர் மாதிரிலாம் வச்சு கையில வாளோட பல பேரை அவர் வெட்டுற மாதிரிலாம் முதல்ல மீம்ஸ் போடுவாங்க. இப்போ தனியா கடந்து கம்பு சுத்திட்டு இருக்கிறாரு இவரு அப்படிங்கிற பிம்பத்தை இப்போ இந்த தேர்தல் வாக்குறுதிகள், ராகுல் காந்தியினுடைய தேர்தல் வாக்குறுதிகள் வரும் பொழுது, காங்கிரஸினுடைய தேர்தல் வாக்குறுதிகள் வரும்போது மோடி தரப்புல அப்படி எந்த பிரமாதமான தேர்தல் வாக்குறுதிகளும் வழங்கப்படலை. நாரி சக்தியை காப்பாற்றுவோம், பழங்குடிகளை காப்பாற்றுவோங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இப்போ இதை வந்து மக்கள் ஒரு ஓட்டத்தை புரிந்து கொள்ள முடியும். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டை சொல்கிறீங்களே,
தமிழ்நாடு கண்டிப்பா ஒரு ப்ரொலாங்டா ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபி பிரச்சாரம் இருந்த காரணத்தினால இங்க ஒரு வலுவான அடி விழுந்திருக்கு. அதே போல கேரளாலையும் அதே மாதிரியான நிலைமை தான். ஆனால் வடக்க இருக்க மக்கள் மத்தியில ஓகே இது வந்து இதுவும் ஒரு பர்சன்ட் தானே, இதுல இருந்து மக்கள் வந்து அவங்க தொடங்கி அவங்களும் அடிச்சு முடிச்சிருவாங்க அப்படின்னு நாம தேவையில இருக்க முடியுமா? அது அப்படி நடக்குமா? அது அப்படி முடியாது. இந்த பயந்துட்டாரு ஓகே நம்ம வந்து ஜாலியாயிடலாம் இல்ல, அப்படியே அல்ல. ஒரு 2 விஷயத்த நம்ம வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். சமீபத்தில் ராஜ்தீப் சர்தேசாயோட ஒரு ரிப்போர்ட் ஒன்று பார்த்தேன். கர்நாடகா போயிருக்காரு. கர்நாடகா போயிட்டு இலவச பஸ்ஸில் போயிட்டு இருக்கிற பெண்கள்கிட்ட மோடிக்கு கேரண்டி தெரியுமா? தெரியும்ன்றாங்க. நியாய் தெரியுமா அப்படின்னா தெரியலன்றாங்க. இப்போ இந்த நியாய் தெரியலன்னு சொல்றவங்க தான் காங்கிரஸ் அளித்த இந்த கட்டணமில்லா பேருந்தில் வந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ மீடியா இதை வந்து எப்படி பிளாக் அவுட் பண்ணிருக்கு அப்படின்றத அவர் சொல்றாரு. இப்போ மோடிக்கு கேரண்டி அப்படின்றத எடுத்துங்க. இந்த 2 சொற்களுக்கும் இடையில உள்ள வேறுபாடு ரொம்ப முக்கியமானது. ஒரு கட்சி அது பிஜேபின்றது. அந்த கட்சியில் இருக்கிறவனுக்கெல்லாம் வெக்கமான சூடு சொரணா இருக்கா? அவன்லாம் மனுஷனானு எனக்கு தெரியல. அது கட்சி ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது அதெல்லாம் கேட்டுதான் இல்ல ஒரு பிஜேபி மேனிஃபெஸ்டோன்னு இல்லை, மோடிக்கு கேரண்டி அப்படின்னா மிச்சம் பேர்லாம் அங்கே என்னத்துக்கு இருக்கிறான்னு எனக்கு தெரியல. நான் வேற ஒரு விஷயத்துல சொல்றேன். நான் பிஜேபியை தோக்கடிக்க, மோடியை தோக்கடிக்க பிஜேபிக்காரன் தான் வேலை பார்க்க போறான் வட இந்தியாவில். அது ஒரு தனி. அப்ப எல்லாரையும் டம்மி ஆக்கிட்டு இது மோடியின் வாக்குறுதி, அவர் இதையெல்லாம் வழங்குவார். அப்ப மக்கள் வந்து பிச்சைக்காரங்க, அதை வாங்கிக்கிறவங்க, லாபார்த்தி. இதை தான் வந்து அவங்க செய்யறாங்க. இப்ப காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவுடைய அந்த வார்த்தை நியாய் அப்படின்றதுக்கு நியாயம் என்ற சொல்லுக்குள்ள என்ன இருக்குதுன்னாக்கா, ஒரு ரைட்ஃபுல்லா உங்களுக்கு சேர வேண்டிய விஷயம், உரிமையாக, நம்ம இங்க உரிமை தொகைன்னு சொல்றாங்க இல்லையா, உரிமையாக உங்களுக்கு சேர வேண்டியது அப்படின்றதுல இருந்து இது வருது. அப்போ திரும்ப திரும்ப இந்துத்துவா செல்வாக்கு செலுத்துகின்ற மாநிலங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வட மாநிலங்கள்ல மக்களை கையேந்திகளாகவும், இந்த மேல் வருணங்களை சேர்ந்த அல்லது வர்க்க ரீதியாக மேல இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க இவங்களுக்கு வந்து பிச்சை போடுபவர்களாகவும் இந்த மனநிலையில வைப்பது அப்படின்றதுல இருந்து அந்த மோடிக்கு கேரண்டி அப்படின்றது வருது. நியாய் என்பது ஈக்குவாலிட்டி, ரைட் அப்படின்றதுல இருந்து வருது. இதுல தெரியாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் மக்களுக்கு அப்படின்னு சொன்னா, முழுக்க ஊடகங்கள் பூரா இந்த கேரண்டியை தான் வந்து விளம்பரப்படுது. ஊடகங்கள் பிளாக் அவுட் பண்ணுது. ஃபார் ஷூர் ஊடகங்கள் பிளாக் அவுட் பண்றதுல அருவருப்பான ஒரு விஷயம் சொல்றேன். இந்தியா டுடே கான்க்ளேவ், அதுக்கு மோடியை கூப்பிடுறாங்க. மோடி வந்து மேடையில ஏறி ஆயேகாத்தோ அப்படின்றாங்க, கீழே இருந்து மோடி ஹி அப்படின்றாங்க. அப்ப என்ன, வருவாண்டா அப்படிங்கிற மாதிரி, வருவாண்டா மோடி தான் அப்படின்னு கீழே இருந்து. அதுக்கு வந்து இந்தியா டுடே எடிட்டர் உட்பட அப்படியே முகமலர்ச்சியோட கை தட்டுறாங்களாம். இந்த கேவலத்தை வேற எங்கேயா நம்ம பார்த்துருக்கிறோமா? இது வந்து சாதாரண பாமர மக்கள் சொன்னாங்க, சீமானுக்கு சேர்ந்த கூட்டம் சொன்னா வேற விஷயம். இந்த கான்க்ளேவ்ல உட்கார்ந்துருக்கிறவங்களாம் எப்படி ஆளுங்க? அப்போ அந்த வர்க்கங்கள் வந்து இதை விரும்பி, அதனால மக்களுக்கு வந்து முற்றும் முழுதாக இதை வந்து இருட்டடிப்பு பண்ணுது. அப்படி இருட்டடிப்பு பண்ணுவதால அந்த இருட்டில் அந்த மக்கள் இருக்கிறாங்க. அப்ப இந்த நியாயம் என்ற அடிப்படையில, சமூக நீதி என்ற அடிப்படையில, உரிமை என்ற அடிப்படையில இந்த விஷயத்தை புரிந்து கொள்வது என்பது படிப்படியாக வட இந்தியாவில் நடக்கும். அது தானா நடக்கும், நம்ம இருக்க முடியாது. மோடிக்கு கேரண்டி அப்படிங்கிற பொழுது அது என்ன மோடிக்கு கேரண்டி, மோடி மட்டும்தான் கேரண்டி கொடுப்பாரா அப்படின்னு அண்ணாமலை கிட்ட நம்ம தமிழ்நாட்டு பாண்டே வந்து கேட்குற. அப்படி உடனே அண்ணாமலை சொல்றாரு, இல்லைங்கண்ணா அது வந்து எங்க கட்சியை பொறுத்தளவுக்கு தனிநபர் அப்படி கிடையாது, மோடிக்கு கேரண்டி அப்படிங்கிறது கவர்மெண்டோட கேரண்டி. அப்போ கவர்மெண்ட் வந்து சொன்னதை செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கை கொடுக்கறது தான் அது. அப்போ வெறும் கேரண்டியான்னு கேட்குறாரு. அது வெறும் கேரண்டி இல்லை, வெறும் கேரண்டிங்கிறதுக்கு அர்த்தம் இல்லை, மோடிக்கு கேரண்டி தான் அர்த்தம் இருக்குது, வெறும் மோடிக்கு அர்த்தம் இல்லை. இப்படி ஏதோ வந்து அண்ணாமலை வந்து அவருடைய பாணியில் உளர்றாரு. ஆனால் பாண்டே கேட்ட கேள்வி, இது தனிநபர் ஆவர்த்தனமாக மாறிடுச்சா, ஒரு தனிநபரை மையப்படுத்தி மாறிடுச்சா? தமிழ்நாட்டில்னா அண்ணாமலை, வடக்கன்னு சொன்னா மோடி, இப்படி ஒரு தனிநபர் இஷ்யூல போய் சிக்கிக்கிட்டீங்களான்னு கேட்குறாரு. இந்த கன்சர்ன் வந்து பிஜேபிக்குள்ளே இந்த எலெக்ஷன் ப்ராசஸ்ல வந்துடும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிஏஜி அறிக்கை வந்தபோது நிதின் கட்கரியை ஓரம் கட்ட பார்க்கிறார் மோடி. அப்புறம் வந்து மகாராஷ்டிரா இஷ்யூ வந்தபோது ஃபட்னாவிஸ் வந்து சித்பவன் ராமின் அவரை ஓரம் கட்ட பார்க்கிறார் மோடி. யாரும் தனக்கு நிகராக யாரும் கட்சியில வளர்ந்து விடக்கூடாது என்று பார்க்கிறார். தனக்கு சகா அமித்ஷா நம்ம 2 பேருமே வச்சு மேய்ச்சிருவோம் இப்படி நினைக்கிறாரு. அதிருப்திகள் வர தொடங்கி இருக்குதுன்னு ஒரு கருத்து இருக்குது. இப்போ மோடிக்கு கேரண்டிங்க அதே மாதிரியான விளைவு ஏற்படுத்துமா? இல்லை, இந்த விஷயம் பற்றி இப்போ நீங்கள் 2014 மோடி ஜெயிச்ச உடனே முதல் இது கூட்டம் இருக்கு இல்லையா, அதை பற்றி வீடியோலெல்லாம் நிறையா வந்துச்சு. ஒரு நாற்காலியை போட்டு மோடி உட்காந்துருப்பார், ஜெயலலிதா ஒருத்த நாற்காலி மாதிரி எதிர்த்த மாதிரி எல்லாரையும் அவங்கள உட்கார வச்சு, ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு அமைச்சரும் முன்னால் வந்து
ஒரு பள்ளிக்கூட பையன் ஹெட்மாஸ்டர் முன்னால நின்று இவரோட சீனியராக இருக்கிற ரவிசங்கர் பிரசாத்லேருந்து எல்லா அமைச்சர்களும் அப்படி அவமானகரமான முறையில் அவங்க அப்படி நடத்தப்படுவதை நீங்கள் ஜெயலலிதா வந்து KKSSR காலில் விழுந்து குடும்பத்தோட காலில் விழுந்ததை ஃபோட்டோ எடுத்து போட்டாங்கல்ல மறுநாள், அந்த மாதிரி இதை வந்து வீடியோ எடுத்து அதை வந்து பண்ணாங்க. அப்புறம் அதாவது கீழே இருக்கிறவங்க வந்து எப்படி ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற வரைக்கும் கண்காணிப்பது அப்படின்றது நடந்து வருது. பிஎம்ஓ தவிர கீழே மந்திரிகளுக்கு எதுவும் இல்லை. சமீபத்தில் ஆராசா ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு, அமைச்சர்களே வந்து புலம்புறாங்க என்ற, எங்களுக்கு ஒன்றும் அதிகாரம் கிடையாது, எல்லாம் அங்கே தான், எங்கள்கிட்ட என்னத்துக்கு வந்து கேட்குறாங்கன்னு தெரில அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ இந்த ஒற்றை நபருடைய அதிகாரம் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு யதார்த்தம். அண்ணாமலை பூசி மூடுகலாம், என்ன வேணால் செய்யலாம். பொதுவாக ஆர்எஸ்எஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, தனிநபருக்கு முக்கியத்துவம் கிடையாது, கலெக்டிவ் லீடர்ஷிப்பு, இந்த உருட்டெல்லாம் உருட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு பாயிண்ட்ல வந்து இவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. இவங்க டேக் ஓவர் பண்ணது நல்லது தான், மோடியை வச்சு நம்ம கரையேறிடலாம் அப்படின்றது வந்து ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு கணக்கு. இதுல வந்து ஒற்றுமையும் முரண்பாடும். ஹிரேன் பாண்டியாவுக்கு பிறகும் ஆமா, ஹிரேன் பாண்டியாவை என்ன பண்ணாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அங்க இருந்து ஜோஷியை என்ன பண்ணாரு மோடின்றது எல்லாருக்கும் தெரியும். அத்வானி என்ன பண்ணாருன்றது எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சுதான் இது இப்படி போயிட்டு இருக்குது. இப்ப என்ன கேள்வி நமக்கு அப்படின்னா, ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. இந்த மோடி ஷா கும்பலுடைய அதிகாரம் இருக்கு இல்லையா, இந்த அதிகாரம் வந்து ஒரு கட்சிக்குள்ளே இருந்து ஒரு நபரை வந்து தேர்ந்தெடுத்து அவர் வந்து அதிக வலிமை மிக்கவராக இருக்கிறாரு, அப்படி அதை கட்சியே அதை என்டார்ஸ் பண்ணுது, அவர் தான் அந்த கட்சியை வந்து செங்கல்லாம் கட்டி உருவாக்கினார், அப்படியா மோடி? நான் ஒரு அனாலஜிக்காக சொல்றேன். இப்போ கலைஞர் வந்து திமுகவை கீழே இருந்து உருவாக்குனார், மோடி அப்படியா? அப்படி கம்பேர் பண்ணக்கூடிய நபரா? மோடி வந்து திடீர்னு அதிகாரத்தில் அமர்த்தப்பட்ட நபர். அண்ணாமலை எப்படி ஏர்ட்ராப் பண்ண அங்க இருந்து அங்க உள்கட்சி பிரச்சனை தீர்க்கறதுக்காக திடீர்னு இந்த ஆளை கொண்டு போய் நீ முதலமைச்சராயிரு அப்படின்ன பிறகு அப்படி அவர் வந்து அமாவாசை ரோல் எடுத்துக்கிறார், பேச்சுவார்த்தைக்கு போனவர். ஆமா, அப்படிதான் வந்து வர்றாரு. அதுக்கு முன்னால ரத யாத்திரை நடத்தி, அதுக்கு முன்னால வாஜ்பாய், அதுக்கப்புறம் மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய தலைவர்கள் இப்படி உருவாக்கின எல்லாரையும் டம்மி ஆக்கிட்டு, ரீசெண்டா சிவராஜ் சிங் சௌஹான் மத்திய பிரதேசில் அவர் தூக்கி ஓரமா வச்சுட்டு இப்போ அவர் முதலமைச்சரே கிடையாது. துரோகங்களின் பீடத்தில் அமர்ந்திருக்கிறார் மோடி. இல்ல தனக்கு இணையா யாராவது ஒருத்தன் வருவான் அப்படின்னா அவனை காலி பண்ணிடுறது. இதே கட்சிக்காரங்களுக்கு பயங்கர கடுப்பை உள்ள உருவாக்கி இருக்கும்ல. இது கட்சிக்குள்ளார அதிகார வர்க்கத்திலையும் கூட யாரும் 2 வருஷத்துக்கு மேல ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. அதுல தனக்கு விசுவாசமான குஜராத்தி அதிகார வர்க்கம் அல்லது தமிழ்நாட்டு பார்ப்பனர்கள், இந்த மாதிரி ஒரு சின்ன கேங்கு, இந்த கேங்கை வச்சுக்கிட்டு தான் வந்து இயங்குறாங்க. அப்போ இந்த அதிகாரம் இருக்கு இல்லையா, இது தோற்றத்துல பலமா தெரியலாம், ஆனா இதுக்குள்ள இன்ஹரண்டா வீக்னஸ் இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், வட இந்தியாவில் மோடி தோற்பதற்கு பிஜேபி வேலை செய்யும். அதை வந்து ஒரு ஊகமா மட்டும் இல்லை, இந்த நடப்புகள்ல இருந்து என்னுடைய கருத்தா சொல்றேன். ஏன் என்று சொன்னால், ஒரு சராசரி பிஜேபிக்காரனுடைய பார்வையில் இந்த தேர்தலில் தோத்தா நல்லது, மோடி ஒழிஞ்சாரதோட முடிஞ்சது. அடுத்த தேர்தலில் எப்படி நம்ம ஜெயிச்சிடலாம், ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, ஏதோ வந்துடலாம், பழையபடி நமக்குரிய செல்வாக்கு அதிகாரம் வளர்த்துக்கலாம், அது வந்துடும். இந்த தீமையை ஒழிக்கணும் அப்படின்னா இப்போ இந்த வாய்ப்புல ஒழிச்சாதான் உண்டு. அதனால அது அந்த அளவுக்கு அது ஃப்ரெஜைலா இருக்குது. நம்ம வந்து மோடியை பற்றி பேசும்போது அவனுடைய அதிகாரத்தை வந்து மிகையா மதிப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்றேன். இது ஒரு வீழ்த்தத்தக்க எதிரிதான் அப்படின்றத முதல் சுற்று தேர்தலில் தமிழ்நாடும் மற்ற பிற இடங்களும் காட்டி இருக்கின்றன, வழிகாட்டி இருக்கிறது. ஆமா, அதனால சரி முதல் அடி நம்ம அடிச்சிட்டோம். இப்போ தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்கும்போது தமிழ்நாட்டுக்குள்ள இதெல்லாம் பேசவே இல்லை. இப்போ ஜம்மு காஷ்மீர்ல அங்க போயிட்டு லல்லு பிரசாத் மட்டன் சாப்பிட்டாருன்னு பேசுறவர் இங்க வந்து பேசல. இங்க ஒரு ஷட்டில் டோன், ஆன்டி முஸ்லீமும் இங்க பேச முடியாது, பேசல. இப்போ வடக்க வந்து இங்கெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அங்க அதர் செட் ஆஃப் எலெக்ஷன்ல இவர் பேசுறாரு. பேசி அதை வந்து இருதுருவ அரசியல், அதன் வழியாக ஒரு இஸ்லாமியர்கள் எதிரியா காமிச்சு உங்களுடைய காவலன் நான் தான். இப்போ வந்து அவர் சொல்ற பீகார், உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்களில், வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலங்களில் கிட்டத்தட்ட 20 விழுக்காட்டு கிட்ட இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அதை டார்கெட் பண்றாரு அப்படின்னு சொல்ல, அதுதான் வெளிப்படையாக தெரியுது. ஆனால் அந்த டார்கெட்டிங்கை பயன்படுத்தி கொண்டு அந்த போலாரைசேஷன் நடந்து விடாமல் இருக்க வேண்டும் என்றால், தமிழ்நாட்டில் எலெக்ஷன் முடிஞ்சிருந்துச்சு அமைதியா சாந்தமா இருக்கலாமா? நம்முடைய கடமை என்ன இதுல? இல்லை, நாம் வந்து இதை பற்றி யோசிக்கணும். இதுக்கு முன்னால இப்படியெல்லாம் நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். இப்போ இந்த பிஜேபியை வீழ்த்துவது தமிழ்நாடு மட்டும் தனியா செய்ய முடியுமா? 40 தொகுதியும் டிஎம்கே தான் ஜெயிக்குது, சரி ரைட்டு, அதை வச்சு பார்லிமெண்ட் அதில் முடிவாயிட போதா? இல்லை, அதனால தானே இந்தியா கூட்டணி.
இப்போ அதனால தான் நம்ம பொதுவாக பிஜேபியை வீழ்த்துவோம், நாங்கள் மாற்று யாருன்னு சொல்ல மாட்டோம், எங்களுக்கு வாய் வந்துடும், அது மாதிரி ஒரு பேசிட்டு இருந்தாங்க இல்லையா. இல்லை நாங்கள் ஒழுக்க சீலர்கள், எங்கள் வாயால் நாங்கள் அதை சொல்ல முடியாது அப்படின்னு இருந்தாங்க இல்லையா. அப்போ மாற்று ஒன்று வேணும், அதுதான் வீழ்த்த முடியும். சரி, தமிழ்நாட்டில் இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஓய்ந்து இருக்க முடியாது. எப்பொழுதுமே எந்த ஒரு நாட்டிலும் எந்த பகுதி மக்கள், எந்த பகுதி தேசிய இனம் அல்லது எந்த கிளாஸ் முன்னேறிய முறையில் வந்து சிந்திக்குதோ அது வந்து ஒரு லீடர்ஷிப் ரோல் வந்து எடுக்கணும், அதனுடைய கடமை. இப்போ நான் சொல்றது, ஸ்டாலின் அழைக்கிறேன் இந்த மாதிரி இந்தியாவை காப்போம், அரசமைப்பு சட்டத்தை காப்போம் அப்படின்னா இப்போ அனைத்து இந்திய கட்சியா திராவிட முன்னேற்ற கழகம்? அப்படி இல்லை. அது ஸ்டாலின் நம்ம பார்க்க வேண்டியதில்லை, தமிழ்நாட்டின் குரலாக நம்ம வந்து இதை பார்க்கணும். அப்போ நாம் இதை மற்ற மாநிலங்களுக்கு எப்படி கொண்டு செல்வது? நேரையும் போகலாம், தொடர்புகள் மூலமாக பார்க்கலாம். இது சோசியல் மீடியா யுகம். பல கோணங்களில் வட மாநிலங்களில் இந்த கருத்தை நாம் கொண்டு செல்வது எப்படி? நாங்க வந்து முன்னேறிய மாநிலம், அது கூடாது. இந்த வடக்கன்ஸ் உங்களுக்கு அறிவு இல்லை அப்படி, அது வந்து கூடாது. ஒரு ஒப்பீட்டளவுல முன்னேறிய கண்ணோட்டம் கொண்ட மாநிலம் அல்லது தேசிய இனம் என்கிற முறையில் நமக்கு இதில் கூடுதலான பங்கு இருக்குது, கடமை இருக்குது. இல்ல நமக்கு எப்படி பங்கு இருக்குதுன்னாக்கா, வட இந்தியா பிற்போக்கில் ஆழ்ந்திருக்கும் வரையில் நமக்கு விடுதலை இல்லை. நம்முடைய விடுதலையின் பொருட்டாவது, நம்முடைய விடுதலையின் பொருட்டே அவர்களை விடுவிக்க வேண்டி இருக்குது. இப்போ முன்ன வந்து இதை பத்தி பேசும்போது, ஐரோப்பிய புரட்சிகளை பற்றி பேசும்போது, ரஷ்யாவில் புரட்சி வந்தால் தான் ஐரோப்பாவில் புரட்சி வரும்னு ஒரு லாஜிக் இருக்குது. ஏன்னா ரஷ்யா என்பது பிற்போக்கின் கோட்டை. பிற நாடுகளில் புரட்சி நடந்தால் கூட ஜார் தலையிட்டு அதை அழிப்பதற்கு முயற்சி பண்ணுவான். அந்த மாதிரி இப்போ யூபி மற்ற இடங்கள் அப்படி இருக்கிறதோ அவங்க அப்படி இருக்கிறாங்க என்பது அல்ல. நாம் எப்படி இருந்தாலும் இந்த ஒரு இதுக்குள்ளே இருக்கிறோம். அப்போ அது அவர்களை விடுவிப்பது, அவர்களுக்கு புரிய வைப்பது அப்படின்றது நம்முடைய பொறுப்பு. இன்னைக்கு பழைய மாதிரி வந்து இல்லாமல் அந்த மயக்கங்கள்ல இருந்து விடுபட்டு கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதை நம்ம வந்து பார்க்க முடியுது. திராவிட மாடல் என்பதோ அது பெரிய, அதற்கு சான்று வந்து காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ இல்லையா. காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ வந்து அது ஓரளவுக்கு வட இந்திய மக்களுடைய உளவியலையும் கணக்கில் கொண்டு தான் அது வந்திருக்கும். அது இல்லாமல் இருக்க போகிறது இல்லையே. அப்போ நாம் வந்து இதை எப்படி நேர்மறையில் சொல்வது, எப்படி மதவெறி அரசியலுக்கு பலி ஆகாமல் இருந்ததன் மூலம், எப்படி ஒரு சமூக நல்லிணக்கத்தை பேணியதன் மூலம், எப்படி ஒரு சமூக நீதி அரசியலை பின்பற்றியதன் மூலம் தமிழ்நாடு இந்த முன்னேற்றத்தை கண்டிருக்கிறது. நீங்கள் இது மாதிரி இருக்கிறதுக்கு என்ன காரணம்னாக்கா, அவன் தான் காரணம், இந்த அரசியல் தான் காரணம். நாங்கள் 129 காசு தான் வாங்குகிறோம், இந்த கர்நாடகா சொல்லியிருக்காங்க 117 ரூபா தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிச்ச காசை பூரா கொடுத்தும் அது உங்களுக்கு வந்து சேரலை. அது அமதானிக்கு அம்பானிக்கும் போயிருக்குது, அல்லது ராமர் கோயில் கட்டுறதுக்கு போயிருக்கு, பட்டேலுக்கு செலை வைக்கிறதுக்கு போயிருக்குது. அதை எப்படி செலவிட்டுருக்குறாங்க? தமிழ்நாட்டில் என்னென்னலாம் சாத்தியமாக இருக்குது, கேரளாவில் என்னெல்லாம் ஒரு டீட்டெயில் ஒன்று பார்த்தேன். இந்த பிரசவத்தில் குழந்தைகள் இறப்பது இருக்கு இல்லையா, இன்ஃபன்ட் மொர்டாலிட்டி, அது வந்து 1000க்கு 6ன்றது கேரளா. அது ஈக்குவலன்ட் டு யூஎஸ். யூபியோட இன்ஃபன்ட் மொர்டாலிட்டி இருக்கு இல்லையா, அது வந்து ஆப்பிரிக்க நாடுகளோட மோசம், ஆப்கானிஸ்தானோட மோசம்ன்றாங்க. இந்த ஸ்டாட்டிஸ்டிக் இருக்கு, இந்த விவரங்களை அவர்களுக்கு புரியும் விதத்தில் எப்படி சொல்வது. அதோட மட்டும் இல்லாம இந்த நாட்டுல இந்த பகுதிகளில் நடந்திருக்கிற முன்னேற்றங்களின் காரணமாக வேலைவாய்ப்பு தேடி வருகிற வட இந்திய தொழிலாளர்களிடம் வடக்கன்ஸ் இப்படியான கிண்டல் கேள்வியெல்லாம் இல்லாம we have to reach out இல்லையா. இல்ல, அவங்கள்ட்ட பேசினாலே 2 விதமா பேசலாம் அவங்கள்ட்ட நினைக்கிறேன் நான். ஒன்று, அவங்க என்ன சமூக தட்டிலிருந்து வராங்க, எந்த மாநிலம், என்ன ஜாதி, என்ன பிரிவிலிருந்து வராங்க, ஏன் வராங்க, இதெல்லாம் பேச வைப்பதன் மூலம் அந்த மாநிலத்தின் நிலை தெரியும். இங்கே வந்து உங்களுக்கு வேலை எப்படி இருக்குது, இங்கே மக்கள் உங்களை எப்படி நடத்துகிறாங்க, இதை பேசி இந்த விஷயங்கள் அங்கே போனாலே அது ஒரு பெரிய இல்லை. இது வந்து யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கும் பொறுப்பு உண்டு தானே. ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்குது. நான் வந்து இந்திக்காரங்கிட்ட பேசி அது ஒரு வேளை வியூஸ் போகலன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படி யோசிக்கிறா. ஆமாம், வியூஸ் யூடியூப் எல்லாம் பிஜேபி ஆட்சி வந்தால் எதுவும் இருக்காது, யூடியூபே இருக்காது. ஆமாம், யூடியூப் வேணும்னாக்கா, யூடியூபு அப்படின்னு ஒன்று வேணும், கருத்துரிமைன்னு ஒன்று வேணும்னாக்கா, என்ன ஃபேக்ட் செக் தான், நாங்கள் சொல்கிறது தான் ஃபேக்ட்டு அப்படின்றதுக்கான இதெல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க, கோர்ட்டில் கிடக்குது அது. அதனால் அதுவே இல்லாமல் போயிடும் இல்லையா. எக்ஸில் இப்போ எதெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்றது வந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போது அவர் பேர் பிரதீப் யாதவ்னு நினைக்கிறேன், ஒரு போல்ஸ்டர். அவர் இது வரைக்கும் அவர் கணிப்பெல்லாம் தவறியதில்லை. அவர் ரீசெண்டாக ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார், லைவ் மின்ட்டில் எழுதியிருந்தார். 13 மாநிலங்கள் பிஜேபி
கேள்விக்கிடமற்ற பெரும்பான்மை பெற்ற 13 மாநிலங்களில் இந்த முறை பிஜேபி நெருக்கடியை சந்திக்கும் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டார். சில நிமிடங்களில் அந்த ட்வீட்டை எடுத்துட்டாருன்றத பிரிண்ட்ல சேகர் குப்தாவும் எழுதியிருக்காரு. லைவ் மின்ட்ல அது இருக்குது. அப்போ இதுதான் அவங்களுடைய நிலைமை. இப்போ அதை எடுங்கன்னா உடனே எடுத்துட்டாங்க. ட்விட்டர் இன்ன நேரம் தான் எடுக்க சொல்றாங்க அப்படின்னா அவங்க ஒரு மோதல் போயிட்டு இருக்குது. அதை நம்ம பார்க்கிறோம். அதனால நம்முடைய கருத்துரிமை நிலைக்க வேண்டும் என்றால் நாம் வட இந்திய மக்களுக்கு இந்த அரசியல் தெளிவை உருவாக்குவது அவசியம். அப்போ நம்முடைய விடுதலையும் அவர்களுடைய விடுதலையும் தவிர்க்கவியலாத வண்ணம் பிணைக்கப்பட்டிருக்கிறது என்ற உண்மையை நம்ம இந்திய ஒன்றியத்தில் தான் இருக்கிறோம். அப்படிங்கிற பொழுது இந்திய அரசியலமைப்பு, அரசியல் சட்டம், இங்க இருக்கிற நாடாளுமன்றம், இதுக்கெல்லாம் நம்ம கட்டுப்பட்டு தான் இருக்க வேண்டிய நிர்பந்தம். அப்படி இருக்கும் பொழுது வட இந்திய தொழிலாளர்கள் மோடி ஆன்டி முஸ்லீம்னா நம்ம ஆன்டி வடக்கன் மாதிரியான கண்ணோட்டத்தில் இருந்து மட்டும் அணுகினால் அந்த கண்ணோட்டம் தவறு. ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர், ஒடுக்கப்பட்ட வர்க்கங்கள் நம்முடைய நண்பர்கள் தான். அவங்கள புரிய வைக்க வேண்டியது நம்முடைய கடமை என்ற கண்ணோட்டத்தில் அணுகணும். ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். அந்த ஒரு போலீஸ்காரர் சொன்னார் இல்லையா, மோடியோட ஜாது எக்ஸ்பைரி டேட் வந்துருச்சுன்ற அளவுக்கு புரிஞ்சிருச்சு. வீழ்த்த முடியும் என்ற நம்பிக்கையை நம்ம உருவாக்கணும். அது நம்முடைய டியூட்டி. அதை நம்ம என்ன வடிவங்கள் எல்லாம் செய்ய முடியுமோ எல்லா வடிவங்களிலும் அதை நாம் இது குறித்து இன்னும் விரிவாக பேசுவதற்கு ஒரு அரங்க கூட்டம் அப்படியான விஷயங்களை கூட நம்ம ஏற்பாடு பண்ணி பேசலாம். கட்டாயமா செய்யணும். மக்கள் கலந்துக்கிட்டு ஒருவேளை அந்த உரையாடல் வழியாக நம்ம அடுத்தடுத்த ஒரு முக்கியமான பிரச்சனை நாமும் கவனத்தில் கொள்ள வேண்டியது, ஒரு ஃபாசிஸ்ட் அப்படின்னு சொன்னாக்க ஏதோ ஒரு வீழ்த்தப்பட முடியாத வல்லவர் என்ற மாதிரி தோற்றத்தை ஒரு தீமையா இருந்தா கூட வெல்லப்பட முடியாத தீமை, நான் ஓட்டு போட மாட்டேன் இருந்தாலும் மோடி வருவாருன்னு சொல்றாங்க இல்லையா, இந்த உளவியல் தாக்குதலை நம்ம முறியடிக்கணும். அப்படி வீழ்த்தப்பட முடியாத நபர் அல்ல என்பதற்கு வேறு சான்றுகள் தேவையில்லை. எதிர்கட்சிகளை எல்லாம் முடக்கிவிட்டு தேர்தலை நடத்த முயற்சிக்கின்ற மோடி, அந்நிய சதி என்று புலம்புகின்ற மோடி, இப்போ ஒரு கேவலமான முஸ்லிம் எதிர்ப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கின்ற மோடி தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார். நாம் அவரை தோற்கடிக்க போகிறோமா என்பதுதான் மிச்சம் இருக்கிற கேள்வி. தோற்று கொண்டிருக்கிறார் மோடி அப்படிங்கிறத செய்தியோட நாம் செய்ய வேண்டிய வேலைகள் தொடர்பாக அடுத்தடுத்து பேசலாம். இன்னொரு வாய்ப்புல பேசுவோம். ரொம்ப நன்றி. நன்றி நண்பர்களே, இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம். நன்றி.